வணக்கம். அன்பு ரசிக பெருமக்களுக்கும் டிவிகேவில் இணைந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க, அரசியலை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் தான் நாம் தான் பக்கபலமாக இருந்து தோள் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய அறிவுஜீவி அப்படின்லாம் நான் நினச்சிக்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்களாகிய உங்கள்கிட்ட, அதுவும் நம்ம தளபதியோட ரசிகர்கள், வெறித்தனமாக இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளதாக நினைக்கிறேன். என்னவென்றால், முதலில் கிளைகளை ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு ஒன்றியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அஸ்திவாரத்தை நாம் பலமாக போட்டால் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்மளுடைய தொண்டர்கள், வேட்பாளர்கள் அனைவரும் திறம்பட செயல்பட வேண்டும். கிளைகளை ஆரம்பித்து அந்த கிளைகளுக்கு நல்ல நிர்வாகிகள், ஆர்வமும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆவேசமும் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து, கிளைகளுக்குள் மகளிருக்கு என்ன தேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்பதை ஒன்றியத்தை சார்ந்து செயல்பட வேண்டும். இப்படை இருப்பின் எப்படை தோற்கும் என்ற கூற்றுக்கிணங்க நம்மளது செயல்பாடுகள் இருப்பின் நம்மளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இறைவனோட அனுகிரகமும் முன்னோர்கள் வாழ்ந்து சென்ற தலைவர்களுடைய அனுகிரகமும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இப்பொழுது சொல்கிறேன், திறம்பட செயல்பட வேண்டும். மற்றவர்கள் உங்களை குறை சொல்லும் அளவிற்கு இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால், உங்கள் மேல் குறைகளோ பழிகளோ வந்தால் அதை விஜய் அண்ணாவிற்கு சமர்ப்பணம் ஆக்கிவிடுவார்கள். ஆகையால் மாற்றத்தை நோக்கி விரும்பி ஓட்டளித்த மக்களுக்கு மாற்றத்தை தர வேண்டுமே ஒழிய ஏமாற்றத்தை ஒருபோதும் தந்துவிடக்கூடாது. பெண் சிங்கங்களே, துணிந்து செயல்படுங்கள். துணிந்து செயல்படுவோம். புரட்சித் தலைவருக்கு பிறகு நம் தளபதியை புரட்சித் தலைவராக நினைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளியோர் அவர்களது உள்ளத்தில் வெளிச்சத்தை மட்டும் கொண்டு வராமல் வீட்டில் வெளிச்சத்தை கொண்டு வாருங்கள். படிப்பிற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுங்கள். வீடு கட்டணும், கடனை கட்டணும், தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடுங்கள். இறைவனோட ஆசீர்வாதத்தால் பயணங்கள் வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம்.